ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி உவே சாமிநாதர், ஆப்ஷன் சி தந்தை பெரியார், ஆப்ஷன் டி காந்தியடிகள். பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று கூறியவர். ஆன்சர் வந்து என்னன்னா காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் எவை? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி. ஆப்ஷன் பி தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, தெலுங்கு. ஆப்ஷன் டி தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஆன்சர் ஆன்சர் வந்து என்னன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. உருது மொழி தான் ஹைதர் அலியோட தொடர்பு கொள்ளும் போது தூது அனுப்பும் போது அவரோட தாய்மொழியான உருதுல அனுப்புனாலதான் அவங்களுக்கு சீக்கிரமா உதவி கிடைச்சிருக்கும் அவர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி அகநானூறு. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது. ஆன்சர் வந்து என்னன்னா பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு இது? ஆப்ஷன் ஏ 1798, ஆப்ஷன் பி 1780, ஆப்ஷன் சி 1788, ஆப்ஷன் டி 1720. ஆன்சர் வந்து என்னன்னா 1780ஆம் ஆண்டு தான் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் காலத்தில் சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த நாளில் திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வைகாசி திங்கள் முதல் நாள், ஆப்ஷன் பி தை திருநாள், ஆப்ஷன் சி விஜயதசமி திருநாள், ஆப்ஷன் டி விநாயக சதுர்த்தி திருநாள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி விஜயதசமி திருநாள்ல தான் சிவகங்கை கோட்டைகள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் நால்வர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கலீல் கிப்ரான், ஆப்ஷன் பி தேசிய விநாயகர், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி மீரா. மீரானா மீ ராஜேந்திரன். நீங்கள் நால்வர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கலீல் கிப்ரான் தான் நீங்கள் நால்வர் என்ற நூலின் ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பு இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை, ஆப்ஷன் பி மாமரம், ஆப்ஷன் சி பாதம், ஆப்ஷன் டி காட். ஆன்சர் வந்து என்னன்னா பாதம்ன்ற நூல்ல தான் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பு இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரச வாழ்வை துறந்த நள்ளிரவில் அரண்மனை விட்டு வெளியே வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கனிஷ்கர், ஆப்ஷன் பி வேலுநாச்சியார்,
ஆப்ஷன் சி புத்தர், ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர். ஆன்சர் வந்து என்னன்னா புத்தர். அரசர்கள் வைத்து வந்த நள்ளிரவு ஆர்மெண்ட் இருந்தவர் வந்து புத்தர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூங்கொடி மற்றும் வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ துரைராசு, ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி சுப்பிரமணியன். பூங்கொடி மற்றும் வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் வந்து என்னன்னா துரைராசு தான் பூங்கொடி மற்றும் வீரகாவியம் நூலை எழுதியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்திற்கு கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி எந்த நாட்டிலிருந்து செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ அரேபியா, ஆப்ஷன் பி ரொமானியம், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி கிரீஸ். கண்ணாடி, கற்பூரம், பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட நாடு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சீனா. சீனால இருந்தா கண்ணாடி, கற்பூரம் வாங்கிலாம் இறக்குமதி செய்யும். சீனா பட்டுக்கு பேர் போனது அந்த காலத்துல. சில்க் ரோடுன்ற ஒரு ரோடு ஐரோப்பிய இதையும் சீனாவையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ரோடு கனெக்ட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமன் செய்து சீர்தூக்கும் போல் அமைந்தொரு பால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி நற்றிணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். சமன் செய்து தீர்க்கோள் போல் அமைந்தொரு பால்னா அது திருக்குறள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது எவை சரியானவை? 1. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்று பாடியவர் பாரதியார். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராய் பணிபுரிந்தவர் தாயுமானவர் ஆவார். 3. காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அழைப்பர். 4. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. 1 3 சரி, 2 1 2 4 சரி, 1 4 சரி, மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆன்சர் வந்து என்னன்னா மேற்கண்ட அனைத்தும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாலோடு வந்து கூலோடும் பெயரும் என்று குறிப்பிட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி குறுந்தொகை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி குறுந்தொகை இதுதான் பாலோடு வந்து புல்லோடு பெயரும் என்று குறிப்பிடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். 1. என்டர்பிரனர் தொழில் முனைவோர். 2. அடல்ட்ரேஷன் கலப்படம் மெர்ச்சன்ட் வருவார். ஆப்ஷன் ஏ 1 சரி மற்றும் 2 தவறு, 1 சரி மற்றும் 3 தவறு, 1 2 சரி 3 தவறு. ஆப்ஷன் டி 1 2 3 சரி. ஆன்சர் வந்து என்னன்னா 1 2 சரி 3 தவறு. மெர்ச்சன்ட் வந்து நுகர்வோர் கிடையாது, வணிகர். அதான் கரெக்டான தமிழ் சொல். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோளை தொடர்பு படுத்தலாம்? 1. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். 2. விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலின் மூலம் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியை பெற்றேன். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் சி அப்துல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி டாக்டர் அப்துல் கலாம்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் அப்துல் கலாம் தான் இந்த 2 கூற்றுக்கும் கூறியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.